வாங்க ஒரு குளத்தை உருவாகுனா காளியம்மனை தான் கூட வணங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி கரியம்மன் தான் மரிசோட குலசாதம் என்று சொல்லுவாங்க. எல்லாத்தையும் போட்டுதான் சமைப்பாங்க. சிறப்பு என்று சொல்லக்கூட இது இப்போ நினைச்ச காரியம் நிறைவேற்ற கோயில் என்ற உண்மையான விளக்கம் சரிதானே. பெரிய போகிறதுவிலே காளியம்பாள் தான். எப்படா இந்த மாதிரி ஒர்க் கிடைக்கும் இதுல முருகன் குத்துவாங்க, பிள்ளையார் குத்துவாங்க கையில. இனி ஒரு காலையில போய் நாங்க அந்த பழங்களை நம்ம இங்க பாருங்க பழங்கள். இதுல அப்பா தூக்கி வச்சுக்க, அம்மா தூக்கி வச்சிருக்கி. இது வேற என்னன்னு சொல்றேன், வளர்ப்பு சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தாங்க. வணக்கம், நான் உங்கள்லிங்க. இன்றைக்கு என்ன வீடியோட வந்திருக்கோம்னு சொன்னா, நீங்க எதிர்பார்க்குற இன்றைக்கு வளமையான சமையல் வீடியோ இல்லை. இன்றைக்கு எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோட வளகாப்பு எப்பன்றதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ. சொன்னாங்க வளகாப்பு செய்யறதுக்கான ஒரு முன் ஆயத்தம் தான் நாங்க இப்ப செஞ்சு கொண்டிருக்கோம். அதான் இப்ப காலையில கொஞ்சம் இதுக்கு போய் பழஞ்சாமெல்லாம் போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். அடுத்து இனி மருதாணி வைப்போம் போட்டு எல்லாரும் கமெண்ட்லயும் சொல்லி இந்த மருதாணி நீங்க நல்லா ஆயிக்கும். அதுக்கு தான் ரெடி ஆயிக்க வீட்டுல நிக்கிற மாதிரி தானே நல்ல உடுப்புகள் போட்ட மருதாணி மருதாணி வச்சாச்சு வச்சு வீடியோ எடுத்து கொண்டிருக்காங்க. பழம் ஜாமான் எல்லாம் வேண்டுவோம் போயிட்டு வர அந்த பிள்ளையும் மருதாணி வைக்கிறது சாப்பிட்டதும் வைக்க தொடங்குது. அது காலையில் நாங்கள் கோயிலுக்கு போய் பூசப்பட்டியும் கொடுக்க போனோம். அம்மாவோட கொடுத்துட்டா வந்தாங்க. எங்களோட நாளைய அந்த வளகாப்பை செய்யறதுக்கான ஆயத்தங்களை செஞ்சு கொண்டிருக்கோம். அம்மாள் இதுதான் காளியம்மாள். அவ இந்த ஊரை பார்த்த மாதிரி தான் இருக்காவாண்டெல்லாம் சொல்லுவாங்க. காவல் தெய்வம் மாதிரி அங்க கரையாமுதுதான் பேசல். அப்ப பிரதோஷம் பேரு அப்ப கொண்டு கொடுத்தேன். நாங்க கொடுத்துட்டு நான் ஏழாதுதானே இப்ப பிரியாணம் பண்ணி வந்தேன்னு போடு மாமியும் அத்தானும் போய் கொடுத்துட்டு பக்கத்துலயும் முத்துலிங்க பிள்ளையார் கோயில் இருந்தது. பிள்ளையாரையும் விட இல்லாது அவருக்கு ஒரு பூசப்பட்டியை கொடுத்துட்டு வந்தவங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்களோட வளகாப்பு முன் ஏற்பாடுகள் போட்டிருக்கேன்னு பார்ப்போம். நானும் அம்மா இன்றைக்கு காளி கோயிலுக்கு போகிறோம். எங்களோட ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் வரும்மா பக்கத்துல. பூசப்பட்டி கொடுக்குறதா போகிறோம். என்னம்மா சாமான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், அதை வச்சு கொண்டு போகிறோம். நாளைக்கு நாங்க வளகாப்பு ஆரம்பிக்கிறோம். என்னண்டா என்னை வாங்க ஒரு குளத்தை உருவாகுனா காளியம்மனை தான் கூட வணங்குவாங்க. அந்த டைம்ல நாங்க சுகமா பெற்று தரணும்னு சொல்லி காளியம்மாளுக்கு கரியாமுதுக்குரிய சாமான் எல்லாம் வாங்கி வச்சு காளியம்மாளுக்கு ஒரு பூசை, பிள்ளையாருக்கு ஒரு பூசை கொடுத்துட்டு நாளைக்கு நாங்கள் வளகாப்ப ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும்னு சொன்னால் முதல் பிள்ளையாரை வணங்குவாங்க. அப்போ பிள்ளையாருக்கு ஒரு பூசை, மற்றது காளியம்மாளுக்கு ஒரு பூசை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் அந்த சாமான் வாங்கி ரெடி ஆகிறோம். நாங்கள் பூசைக்குரிய சாமானை கொண்டு கோயிலில் கொடுக்க போகிறோம். காளியம்மாளுக்குரிய சாமான் இது கரியம்மலை கொடுக்கறதுக்காக மரக்கறியெல்லாம் வாங்கியிருக்கோம். தேங்காய், சந்தனக்குச்சி, தேங்காய் எண்ணெய், வாழைப்பழம், அது பாக்கு வெற்றிலை, மற்றது கற்பூரம், மற்றது கரியாமுதுக்குரிய சாமான் வச்சிருக்கோம். என்னடா கீரை, மற்றது சுரக்காய், இது சுரக்காய் உள்ள வைப்போம். சுரக்காய், மற்றது வாழைக்காய், அப்படியே கொடுக்கலாம். அவங்க என்ன வாங்கன்னு சொன்னா அந்த கரியம்மன் தான் மரிசோட குலசாதம் என்று சொல்லுவாங்க. எல்லாத்தையும் போட்டு தான் சமைப்பாங்க. சமைச்சு தான் காளியம்மாளுக்கு வைப்பாங்க. கத்தரிக்காய், சரி. இப்போ கீரை மட்டும் கீரையை நாங்கள் பேக்கில் எடுத்தோம். கீரையை பேக்கில் வச்சு கொண்டு
சரி இந்த காளியம்மாள்ற சாமான் சரி, பிள்ளையாருக்கு கொடுக்குற சாமான் அரிசி, பழம், பாக்கு, வெத்திலை, சந்தனக்குச்சி, கற்பூரம், தேங்காய், தேங்காய் எண்ணெய். பிள்ளையாருக்கு வந்து மரக்கறி கொடுக்குறல, காளியம்மாளுக்கு மட்டும்தான் கரியாமத்துக்குரிய சாமான் கொடுப்பாங்க. ஓ இந்த சாமானை கொண்டு போ. பிள்ளையார்ட்ட கொடுத்துட்டோம், காளியம்மாட்ட போய் கொண்டிருக்கோம். அம்மா இது முத்தலிங்க பிள்ளையார் கோவில், அது பக்கத்தில் இருக்கு காளி கோவில். இந்த காளி கோயில் அன்னைக்கு நாங்கள் அம்மா தான் பூஜை பட்டியை கொடுத்து கொண்டிருக்கோம். காலையில் 8:30 மணி, மதியம் 12:30 மணிக்கு இந்த இப்போ கொண்டு வந்த கரியாமுது வச்சு கொடுப்பாங்க. ஒரு சில வார்த்தைகளில் இந்த கோவில் ஒரு சிறப்பு சொல்லுங்க. சிறப்பு என்று சொல்லக்கூட இது இப்போ நினைச்ச காரியம் நிறைவேற்ற கோயில்ன்ற உண்மையான விளக்கம் சரிதானே. பெரிய போகிறதுவிலே காளியம்பாள் தான் இருக்கிறது. கொக்கோடி சோலையில் சாந்தோண்டீஸ்வரர் ரெண்டு தான் இதில் பேர் பண்ணுறது. ஓ நாங்கள் இன்றைக்கு பூசை கொடுக்க வந்த நேரம் இன்றைக்கு சனி பிரதோஷமாண்டா உள்ள ரெண்டு ஐயா சொன்னார். நல்ல சந்தோஷமாக இருந்தது. எனக்கு தெரியும், நான் மறந்துட்டேன். அப்போ கொண்டு ஹரியமுதெல்லாம் கொடுத்து வச்சுக்கோம், இன்றைக்கு உள்ளே சமைச்சு வைப்பாங்களான்னு சொன்னார். கேட்டோடனே சந்தோஷமாக இருக்கு. பிரச்சனை இல்லை. நாங்கள் பிள்ளையாருக்கும் கொடுத்து காளியம்மாளுக்கும் பூஜையை கொடுத்துட்டோம். சந்தோஷம். வாரம் போயிட்டு அவங்க நிறைய டிசைன் வச்சுக்காங்களான்னு சொன்னேன். இருந்து நான் இதை நேரத்தோட பார்த்து எடுத்து வச்சுட்டேன். அதான் இதையே கொடுத்துட்டு நான் எப்படா இந்த மாதிரி ஒர்க் கிடைக்கும்.
இது வந்து என் ஃப்ரெண்ட்குள்ள மோனுஜாட வெட்டிங் போனவ பார்த்தேன் நான் நல்லா போட்டுவேன் பிடிச்சிருந்தேன் எனக்கு அவட பஸ் மோனுஜாட கோல் எடுத்து கேட்டு நான் என்ன மாதிரி இங்க நிக்காங்களா ஓடுவாங்களா டோமான்னு மோனுஜான் பேசிடலாம் செஞ்சு விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு பார்த்தீங்களா வேலி இது நான் அங்க ஸ்கூல் எனக்கு மெஹந்தி போட பிடிக்கும் எனக்கு போட அதனால எனக்கு போட்டு போட்டு அப்படியே பழகி அதுக்கு பிறகு நான் இந்த யூடியூப்ல கூகுள் எல்லாம் பார்த்து பார்த்து பழகி அப்படியே ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு. நான் ஸ்கூலிங் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே போடுறேன். அப்புறம் அதுக்கு பிறகுதான் இதை ஒரு பிஸ்னஸா மாத்தி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு விஷயம் செய்யறேன்னா நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் அப்பதான் இன்ட்ரெஸ்டா போடாதான் இல்லை ஒரு விருப்பம் நல்லா வரும் போட்ட ஒர்க்ல விளைஞ்சு அவ்வளவு இப்படி செய்த அவட வேலையை இது இந்த லெமனும் சுகரும் இது இப்போ நம்ம காஞ்சதுக்கு பிறகு டக்குன்னு ஃப்ளேக் ஆஃப் ஆகிடும். இது நம்ம வச்சோன்னா அது பிடிச்சிட்டு இருக்கோம். கஷ்டமாடுதுன்னா குனிஞ்சிருக்கிறது கஷ்டம். குனிஞ்சிருக்கிற கஷ்டம் நல்ல ஜோக் அடிக்குது. நிறைய வேலைப்பாடு இல்லாட்டி குயிக்கா முடிஞ்சிருந்தேன் எப்படியானது கொஞ்சம் கூட வேலைப்பாடு மருதாணி போடுறது சந்தோஷம் தானே அது ஒரு மகிழ்ச்சி அப்புறம் கை கொஞ்சம் எனக்கும் தெரியாது சரியா பிடிக்குமோ அதனால போடுறேன். பழைய காலத்துல இன்னும் அது ஒரு இது இருக்கும் அது கண்டு அம்மாட்ட கம்மா என்ன மருதாணியை போடுறேன் தெரியாது ஆமா மருதாணியே போடுறாங்க சரியா மருதாணி நீங்க வைக்கல மருதாணி நாங்கள் வைக்கல வச்சு விட்டுருக்காங்க. பச்சை இதில் முருகன் குத்துவாங்க பிள்ளையார் குத்துவாங்க கையில். அப்பம்மாவும் ஜெயின் பண்ணிக்காங்க அவக்கும் போட பண்ணாங்க மருதாணி கையில் 2 கையில் இதுக்கு போட்டுவாங்க. அப்பாட போது கொஞ்சம் முடியாதுங்க அம்மா அப்படி இருக்கிறீங்க எல்லாமே இருக்குது அப்பா அம்மா சும்மா அப்பா பேர் எடுத்து ஏழாம் வரைக்கும் இனி ஒரு பென்ஷனுக்கு வைக்க தேவையில்ல போல அதான் நல்லா இருக்கு பார்க்க விருப்பமா இருக்கு இன்னும் கொஞ்சம் மனுத்தியால கணக்கு எடுக்கிறதான் 7ஆம் தேதி அப்படியா இருக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு குழந்தை தூங்குகிறது அப்புறம் இது உடுப்பு டாட் டு பி மாம் டு பி இது நம்மட டேட் இயர் அப்புறம் இது மருதாணிலாம் வச்சு முடிஞ்சு ரிலாக்ஸா தூங்கணும் போல இருக்கு மருதாணியை வச்சுட்டு தூங்கி மேலாது இன்னைக்கு நைட் ஃபுல்லா இருக்கணுமா தூங்க கிட்டவாதான் அடிக்கட்டாங்க சொல்லியிருக்காங்க அப்ப இப்படியே வச்சிருக்கேன். காலையில போய் நாங்க இந்த பழங்களை நம்ம இங்க பாருங்க பழங்கள் சரியான விலை உள்ள பழங்கள்லாம் சரியான விலை வேண்டி வச்சா நல்ல காலையிலே உடனே வேணுனா நல்ல ஃப்ரெஷ்ஷா அரிக்குமெண்டு போட்டு இது என்ன இதெல்லாம் எடுத்துவாங்க இதெல்லாம் சும்மா சின்ன பிள்ளைகள் எல்லாம் பெருங்கள் தானே தானே வேணுமெண்டு இதெல்லாம் வாங்கி இது என்ன சாக்லேட்டா எல்லாம் சாக்லேட் அதுகள் தான் வேண்டி வச்சு நிறைய ஐட்டம் இருக்கு. ஆட்டோவுல போயிட்டு ஆட்டோவுல வந்த உடனே அந்த புள்ள கோல் பண்ணிக்கு மருதாணி வைக்கணுமான்ட்டு காலையில சாப்பிட்டு மருதாணி வைக்க இருந்தேன். அப்புறம் மதியம் ஆயிடுச்சு. மதியம் அத்தான் சாப்பாடு வீட்டி விட்டவர்
அப்ப காலமே பிரயாணம் பண்ணது அப்புறம் இனி மருதாணி பண்ணு இருந்தது எல்லாமே என்னால டயர்டா இருக்கு சரியான தூங்குனா நல்லா இருக்க மாட்டேமாய்க்கு ஆனா தூங்கவே முடியாது. அப்ப எங்களுடைய வளகாப்புக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்ததுன்னு இந்த வளகாப்பு முடியும் மட்டும் கொஞ்சம் இது மாதிரி தான் டென்ஷன் மாதிரி எல்லா வேலையும் சொல்லி கொண்டீங்க இப்ப நம்மள கையாலே ஒண்ணும் செஞ்சுக்க மேலாது. வயல் வேலையும் நடக்குது இங்கால வளகாப்பையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் சரியான அத்தானுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்டா ஒண்ணு செஞ்சுக்க மேலாது நான் போகவே மேல வழியில் அங்க பட் எல்லாத்தையும் சொல்லி திரிக்கிறேன். இப்போ வளகாப்பு முடிஞ்சாதானே அது திருப்தி மாதிரி அது மட்டும் என்ன நான் மைண்டுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கேன். தம்பியாக வந்து நைட்டுக்கு எல்லாம் வந்து செய்வாங்க டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அது அடுத்தது இந்த இந்த படத்துல காடுங்க பாருங்க விதுஜாட கைவானது என்னதுக்கு ஆகுறீங்க என்ன விளக்கம்னா நான் டெக்கரேஷன் வந்து எந்த ஐடியா தான் என்ன செய்யணும் அந்த ஐடியாவுக்கு இது நடுவுல வச்சா நல்லா இருக்கு. இப்ப ஏன்னா நம்ம செய்யறது வளகாப்பு அப்பா அம்மாவும் மகனும் மிதிக்கிற மாதிரி இது நடுவுல வைக்கணும். அப்ப நடுவுல வைக்கிறதுக்கு வடிவா இருக்கணும் தானே. அப்ப எந்த கையால இருந்தா எனக்கு ஒரு விருப்பம் மாதிரி அப்ப பெயிண்ட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன். அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி முடிய நடுவுல சரி அப்படியா இருக்கிறேன். அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இனி நாங்கள் நைட்டு டெக்கரேட் பண்ணுற வேலை மட்டும் என்ன இல்லை நைட்டு கொஞ்சம் எங்களோட வளகாப்புக்கான டெக்கரேஷன் தம்பியாக வந்து செய்வாங்கண்ணே. அவங்க தெரிஞ்சாச்சு நாளைக்கு காலையில் வளகாப்பு ஃபங்க்ஷன்னு. அப்போ இந்த வீடியோ அப்புறம் நீங்கள் அடுத்த வீடியோ வளகாப்பு வீடியோ பார்ப்பேன்ல எல்லாரும் கேட்டுக்கொண்டு எனக்கு எது மாதிரி எப்படா செய்வோம் எனக்கு இருந்த ஆர்வத்தை விட எல்லாரும் கேட்டது எனக்கு பெரிய சந்தோஷமா. நம்மளோட வீடியோவும் பாக்குறதுக்கு எதிர்பார்ப்போட இருக்காங்களே வளகாப்பையும் பாக்குறதுக்கு சந்தோஷமாயிரி நீங்க அவளை கேட்டுட்டு இருந்த வளகாப்பு வீடியோ வரப்போகுது. எப்ப வளகாப்பு இந்த வந்தது வளகாப்பு ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி 2-3 நாள் எடுத்து தந்தவங்க. என்னடா ஞாயிற்றுக்கிழமையில செஞ்சாதான் இப்ப உங்களோட சொந்தத்துக்குள்ள இப்ப உங்களோட தங்கச்சி எல்லாம் டீச்சர் அவங்களுக்கு எல்லாம் லீவு தானே. அப்ப சனிக்கிழமையிலயும் செய்ய இல்லாததால சனிக்கிழமை செய்யலாண்டு இல்ல எங்கட கல்யாணமே சனி நடந்தது நல்ல நாள் தான் அதுவும் எதுவும் கழிக்கல. ஆனா ஞாயிறு எல்லாரும் லீவ் அரிப்பாங்க சிலாக்களுக்கு சனிக்கிழமையிலையும் வேலை இருக்கிறது அதாலதான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த நாள். நம்மளோட மனசுக்கு பிடிச்சிருந்தா எல்லா நாளும் நல்ல நாள் தான். அது மட்டும் இல்ல நம்மளோட கல்யாணம் நடந்த நாளண்டு இது சிவனுக்கும் உண்மைக்கும் கல்யாணம் நடந்த நாளா அதுவும் கொக்கடி சொல்லையில்தான் அங்க தாலியும் கட்டுனது எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமாயிடுச்சு. மதானி போடுறதுக்கு 5 மணி நேரம் எடுத்துருக்காங்க. 5 மணித்தியால அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. சும்மா இருந்து எனக்கு ஏலாம் இருக்கி அடுத்து சும்மா டைம் இப்ப பிரெக்னென்ட் அறிக்கை ஒரே இடத்துல இருக்கல அது கால் நோவும் கை நோவும் காலையே வீங்கின மாதிரி போயிட்டு ஏலாம் இருந்தது. கொஞ்சம் அந்த சாப்பிடுற டைம் எடுத்துதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேனா. வேற என்னன்னு சொல்றேன் வளகாப்பு சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தாங்க. அதே மாதிரி இந்த மருதாணி போட்ட பிள்ளைக்கு நான் நிறைய நன்றி சொல்லணும். ஏன்னா நான் கேட்ட மாதிரி டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ண அவன் நிறைய அனுப்புவையாண்டு கேட்டோம். நான் சொன்னேன் இல்ல நான் இது செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். என்னண்டுன்னா முருகனா என்னன்னா முருகனை பிடிச்சி அதாவது முருகன்ட்ட நாங்க கருக்காம நடந்து போய் வந்து கந்த சஷ்டி பிடிச்சதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கிடைச்சு. அதுவும் போய் பேபி என்று சொல்லியாச்சு. அப்ப முருகனை வந்து பிறக்கிற மாதிரி அதனால முருகனை முக்கியமா போடணும்னு எடுத்தேன். புள்ள சொன்னது கிருஷ்ணர் தானே எல்லாரும் போடுறோம் நீங்க முருகனை போட்டிருக்கீங்க. நான் சொன்ன முருகனால எங்களுக்கு குழந்தை கிடைச்சு நாங்க முருகனை போடணும். அம்மா அப்பாவும் புள்ளைய வச்சுக்கிற மாதிரி அப்ப எல்லாம் நான் செலக்ட் பண்ணி எனக்கு தொட்டில வடிக்காரு இதுல வந்து அப்பா தூக்கி வச்சுக்க அம்மா தூக்கி வச்சிருக்கி மயில நிக்காரு தொட்டில குழந்ததும் மழை அடுத்தது புள்ளைகள் உடுப்பு எல்லாம் நான் செஞ்சு வச்சது அதே டிசைன் போட்டிருக்கேன். அந்த புள்ள அப்படியே மாறாம இந்த பிரிண்ட் எடுத்து ஒட்டுன மாதிரி ஏறிக்கி அந்த பிள்ளைக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். விட வேலைதான் இதுண்டாலும் மினக்கட்டு நம்ம சொந்தமாயிட்டு செஞ்சிருக்கோம் அவருக்கு நன்றி. அடுத்தது மோனிஜா மூலமா தான் இது வந்தது எனக்கு. அப்ப மோனிஜாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்ப மாலை கட்டுறது பூ எல்லாம் அவங்களே ஆஞ்சி தந்துதாங்க. அப்ப அதுகளுக்கும் ஒரு தேங்க்ஸ் எவ்வளத்தை சொல்றேன் நான். சரிதாங்க. இப்போ எங்களோட வளகாப்புக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. என்ன முடியல இப்பயும் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ இதை வைக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. அப்போ சரி இத்துடன் நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் லிங்கா.